Hello student, how are you? Hope you all are fine and healthy. Now, welcome to our class. Today, we are going to deal with 7th Standard English Term 1, Unit 2, Supplementary, The Red-Headed League. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெப் சீரிஸாக நிறையா வந்திருக்கு, நிறையா மூவியாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப அவங்களோட பிரெயின் பவரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை தேட தேட தான் நம்மளோட பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த லெவலில் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ரெட் ஹெட்டட் லீக்ல உள்ள கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஷெர்லாக் ஹோம்ஸ், த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ இவர் தான் வந்து இதில் ஒரு மெயின் கேரக்டர். ஸோ இவரை பற்றி தான் வந்து இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ், த ஃபேமஸ் டிடெக்டிவ். டாக்டர் வாட்சன், எ டாக்டர் அண்ட் ஷெர்லாக்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவர் வந்து அவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர், அண்ட் இவர் வந்து ஷெர்லாக்கோட ஃப்ரெண்டு கூட. நெக்ஸ்ட்டு ஜாபஸ் வில்சன், எ ரெட் ஹேட் ஷாப்கீப்பர். ஸோ ஜாபஸ் வில்சன் அப்படின்றவர் வந்து ஒரு ஷாப்கீப்பர், அதாவது ஒரு கடை வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஹேர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் எ ரெட் ஹேட் ஷாப்கீப்பர். நெக்ஸ்ட்டு வின்சென்ட் ஸ்போல்டிங், ஸோ வில்சன்ஸ் அசிஸ்டண்ட், ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே. ஸோ வின்சென்ட் ஸ்போல்டிங்க்கு இன்னொரு நேம் பார்த்திங்க அப்படின்னா ஜான் கிளே. இவர் வந்து வில்சனோட அசிஸ்டண்ட்டாக இருக்கார், அதாவது ஷாப் கீப்பராக இருக்கார் இல்லையா, கடை வச்சுருக்கார் இல்லையா, அவர் கடையில் வேலை செய்கிற ஒரு அசிஸ்டண்ட். நெக்ஸ்ட்டு டங்கன் ரோஸ் அப்படின்றது ஸ்பால்டிங் அக்கம்ப்ளைஸ், அதாவது அவரோட கூட்டாளி, அவரோட எங்கேயாவது வெளியில் போகும்போது அவர் கூட போகிற ஒரு ஃப்ரெண்ட். ஓகே, எ மேன் வித் ரெட் ஹேர். ஸோ இவனுக்கும் வந்து முடி பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஜோன்ஸ், எ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸோ ஸ்காட்லாண்ட் யார்டில் உள்ள ஒரு டிடெக்டிவ் தான் இவர். ஸோ ஓவராலாக இந்த கேரக்டரில் 2 பேர் வந்து டிடெக்டிவாக இருக்காங்க. யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸும் மிஸ்டர் ஜோன்ஸும். 6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து டிடெக்டிவ். ஜாபஸ் வில்சன் வந்து ஒரு ஷாப்கீப்பராக இருக்கார். வாட்சன் அப்படின்றவர் ஒரு டாக்டர். ஸோ அந்த வில்சனோட அசிஸ்டண்ட் யார் அப்படின்னா ஸ்பால்டிங். அவனுக்கு இன்னொரு நேம் ஜான் கிளேன்னு இருக்குது. இந்த ஜான் கிளேயோட கூட்டாளி, அக்கம்ப்ளைஸ் தான் கூட்டாளி, அது யாருன்னா டன்கன் ரோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஹெட்டட் லீக்ல உள்ள இந்த சப்ளிமெண்ட்ரி கேரக்டரில் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றது இவர் தான் வந்து ஒரிஜினலாக இந்த வெப்சைட்டில் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் தான் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்றது அவரோடது வந்து ஒரிஜினல் பிக்சர். நெக்ஸ்ட்டு டாக்டர் வாட்சன் இருக்கார் இல்லையா, ஏ டாக்டர் அண்டு ஷெர்லாக்ஸ் ஃப்ரெண்ட், இதுவும் வந்து அவரோட ஒரிஜினல் பிக்சர். 2 பேருமே ஒரிஜினல் கேரக்டர். நெக்ஸ்ட்டு ஜாபஸ் வில்சன் அப்படின்றது இங்கே ரெட் ஹேர் ஷாப் கீப்பர்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் உள்ள அந்த பிக்சர். அதே போல் வின்சென்ட் ஸ்போல்டிங், டங்கன் ரோஸ், மிஸ்டர் ஜோன்ஸ் 3 கேரக்டரும் அந்த மூவியில் உள்ளது. அந்த ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வாட்சன் தான் ரியலாக உள்ள அந்த கேரக்டர். ஓகேவா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பிக்சரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சப்ளிமெண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட கிளாஸரியை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா என்ன? A room in a bank designed to protect valuable items against fire and theft. ஸோ நம்ம எல்லாருமே பேங்க்கு போயிருப்போம். ஸோ பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற அந்த பணமாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதில் நெருப்போ இல்லை வேறு எதுவுமே அழிக்க முடியாத அளவுக்கு, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப கீழே பேஸ்மெண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட்ஸ், எ உடன் பாக்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ். ஏதாவது ஒரு திங்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஒரு உடன் பாக்ஸில் நம்ம காற்று போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் வச்சுட்டு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸை தான் வந்து நம்ம கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். இன்வெஸ்டிகேஷன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயத்தை பற்றி ஆராயிறது, அதோட உண்மையான மெசேஜ் என்ன அப்படின்றது. டனல் அப்படின்னா அண்ட் ஆர்டிஃபிஷியல் அண்டர் கிரவுண்ட் பேசேஜ். ஸோ டனல்னால் என்னென்னா நம்ம மலையை குடைஞ்சி, இப்போ ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மேக்ஸிமம் வந்து ட்ரெயின் தான் நம்ம பார்த்துருப்போம். ஃபாரின்லலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மலையை குடைஞ்சி உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். மலையை குடைஞ்சி அதுலேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, ரோட் போடுவோம், அதை தான் வந்து நம்ம டனல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நொட்டோரியஸ், ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். அதாவது பேட் குவாலிட்டிஸ்னால ஃபேமஸ் ஆனவங்கள தான் நம்ம, கெட்ட பேர் எடுத்தவங்கள தான் நம்ம நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கக்கிட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்லர், லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர், பேஸ்மெண்ட், அதாவது
இப்போ நம்மலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஓன் வீடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டோர் ரூமோ இல்லை நம்ம மொட்டை மாடியில் லாஸ்ட்டில் ஒரு ரூம் ஒன்று வச்சுருப்போம். அதில் நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்போம். அதை நம்ம ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது பேஸ்மெண்ட் இல்லை, வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் கீழே அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. அங்கே அவங்க வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருப்பாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே தான் வீட்டுக்கு மாடியில் தான் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருப்போம். பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம வச்சுருக்க மாட்டோம் மேக்ஸிமம். அண்ட் லாஸ்ட் ஒன் ரெகக்னைஸ்டு. ஐடென்டிஃபைடு. ரெகக்னைஸ்னால் ஒரு அங்கீகாரம், ஐடென்டிஃபைடு. ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். மொத்தம் 3 சீன்ஸ் இருக்குது. 3 காட்சியாக இங்கே வந்து நமக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. சீன் 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்ளிமெண்ட்ரியை பற்றி ஒரு இன்ட்ரோ, ஒரு கான்வர்சேஷன் போல். டாக்டர் வாட்சன் விசிட் த apartment of his friend Sherlock Holmes. He finds Detective Holmes talking to a client with bright red hair, Mr. Jabez Wilson. Holmes asks Dr. Watson to hear the unusual story of the client. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன அப்படின்னா, டாக்டர் வாட்சன் வந்து அவரோட ஃப்ரெண்ட் யார், ஷெர்லாக் ஹோம்ஸ், அவரை பார்க்குறதுக்கு அவர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறார். ஸோ அப்போ போனால் அங்கே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸும் மிஸ்டர் ஜாபஸ் வில்சன் அந்த ஷாப் வச்சுருக்காருலே அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவரை வெல்கம் பண்ணிவிட்டு வாட்சனை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட்சன் நீங்கள் வந்து இவர் சொல்கிறத கேள, அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு, அதை நீ கேட்டுப்பாரு. அது வந்து ஒரு அன்யூஷுவல் ஸ்டோரி, அதாவது யூஷுவல்னால் வழக்கமாக நடக்கிறது. ஸோ அன்யூஷுவல் அப்படின்னா இது போல் ஒரு ஸ்டோரி நடக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் சொல்கிற அன்யூஷுவல் ஸ்டோரியை கேள, இது வந்து என்னோடய கிளைண்ட் அப்படின்றார். ஸோ வழக்கமாக கிளைண்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கள கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வில்சன் சேஸ் தட் ஹீ ரன்ஸ் எ பான் ஷாப். ஸோ பான் ஷாப் அப்படின்றது என்னென்னா அடகு கடை அப்படின்னு. ஒன் டே இன் ஹிஸ் ஷாப் his assistant Vincent Spaulding showed an advertisement in the newspaper that announced an opening in the Red-Headed League. The announcement promised a salary of £4 a week. Spaulding urged Wilson to apply. The timid red-haired pawnbroker did so. Wilson was accepted into the league by மிஸ்டர் டங்கன் ரோஸ், த ஹெட் ஆஃப் த லீக். ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வில்சன் அப்படின்றவர் வந்து பான் ஷாப்பை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஷாப்பில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது வந்து வின்சென்ட் ஸ்பால்டிங். ஸோ இவர் வந்து ஒரு ஆட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. அதில் என்ன அப்படின்னா ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்றது ஒரு ஆட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வீக்லி வந்து £4 வந்து சேல்ரி அப்படின்ட்டு. ஸோ ஸ்பால்டிங் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப பிடிவாதமாக நீங்கள் போய் அதில் சேர்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரை கட்டாயப்படுத்தி அவரை பிரைன் வாஷ் பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பான் ஷாப் ஓனருக்கு வந்து கொஞ்சம் வந்து தைரியம் கிடையாது. இருந்தாலும் இவனோட பிடிவாதத்தினால சரி நான் போய் அங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்றது என்னென்னா, ரெட் ஹெட்டட்னா நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிகப்பு கலரில் இருக்கும் இல்லையா, இந்த லீக் அப்படின்னா ஒரு குழு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சிகப்பு கலரில் ஹேர் உள்ளவங்களாம் சேர்ந்து ஒரு குழு வச்சுருக்காங்க அங்கே ஒரு மன்றம் மாதிரி அப்படின்றது தான். அந்த ஹெட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஆட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் டங்கன் ரோஸ், அவன் வந்து ஸ்பால்டிங்கோட கூட்டாளி. அவன் வந்து அவனோட ஹேரும் வந்து ரெட் கலரில் இருக்கனால அது பேர்லேயே வந்து அவன் வந்து அந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெக்ஸ்ட்டில் நம்ம அது என்ன ஒர்க்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அவனோட பேரில் தான் வந்து ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்றத ஓப்பன் பண்ணி நடத்துகிறான். He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day and copying out the Encyclopedia Britannica in longhand. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed, what a notice on the door that the red-headed league had been dissolved. He was so disturbed by the thought that someone had been playing a practical joke on him that he came to Holmes for a solution. Holmes promises to look into the case and Wilson leaves. Holmes and Dr. Watson move to Wilson's shop in Saxe-Coburg Square at once. ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த டியூட்டிக்கு போகிறான். ஸோ அங்கே அதில் யார் ஹெட் அப்படின்னா அந்த டங்கன் ரோஸ். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும்
காலைல 10 மணிக்கு வந்துட்டு 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணணும். உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்சைக்ளோபீடியா அப்படின்னா இந்த உலகத்தில் இல்லாத விஷயங்களே அதில் இருக்காது. அந்த புக்கில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நிறையா பார்ட்ஸ் இருக்குது, நிறைய புக்கு இருக்குது. அந்த ஒரு புக்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணியிருக்கும், நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணணும், லாங் ஹேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லாங் ஹேண்ட்னால் என்னென்னா கையால் எழுதுறது. அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவை கையால் எழுதணும். எவ்வளோ ஹவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் அவனுக்கு ஒர்க்கு. ஸோ 1 வீக்குக்கு வந்து 4 பவுண்ட் கொடுக்குறதா அவன் சொல்லியிருக்கான். ஸோ இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா 8 வீக் 8 வாரத்தில் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் எப்போ வேணாலும் இந்த ஷாப்பை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அந்த ரோஸ் சொல்கிறத கேட்டு இந்த அடகு கடை வச்சுருக்காரு இல்லையா வில்சன், இவருக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இது என்ன ஒர்க் இது? ஸோ இதை வந்து நம்ம 8 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஷெர்லாக்கோட வீட்டுக்கு வருவார். ஸோ இந்த டீட்டெயிலாம் அவர் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்சனும் ஷெர்லாக்கும் நம்ம ஒரு தடவை வந்து அவரோட ஷாப் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. லெட்ஸ் ரீட் திஸ் பிளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங்ஸ். இந்த பிளே நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு லேர்ன் ஆகும். அவுட் சைட் வில்சன் ஷாப் இன் சாக்ஸ் கோபர் ஸ்கொயர், ஹோம்ஸ் is walking up and down now and then. He hits the ground outside the shop with his walking stick. Then he knocks on the door of the shop. Spalding opened the shop door. The legs of his trouser are dirty. இங்கே என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வில்சனோட ஷாப்புக்கு வந்து ஷெர்லாக்கும் அவரோட ஃப்ரெண்ட் வாட்சனும் போகிறாங்க. ஷெர்லாக் பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்காரு. அந்த கடைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணுறா, அந்த கடையை சுற்றியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது கடைக்கு முன்னாடி வந்து அந்த இடம் இருக்கும் இல்லையா அதில் வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக்கால் 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா கதவுக்கு தட்டுறாரு. ஸோ கதவை தட்டினோன்னே யார் ஓப்பன் பண்ணுவான்னா ஸ்பால்டிங், அந்த கடையில் உள்ள அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவனை பார்க்குறதுக்கு எப்படின்னா அவனோட ட்ரௌசர் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஏதோ மண்ணில் எழுந்திரிச்சு வந்த மாதிரி அவன் ட்ரௌசர் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. இப்போ நம்ம சீன் 1 போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீன் 1ல் ஸ்பால்டிங், ஹோம்ஸ், வாட்சன் 3 பேரோட இந்த கான்வர்சேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்பால்டிங். கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹோம்ஸ். எஸ். ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்டாண்ட்? ஸோ ஹோம்ஸ் வந்து அந்த ஷாப் கதவை தட்டுறாரு. அதுக்கு ஸ்பால்டிங் வந்து கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், எஸ். ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்டாண்ட்? ஸ்டாண்ட் அப்படின்னா என்னென்னா வந்து புக் ஷாப் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக் ஷாப்புக்கு இங்கே எப்படி போகணும் அப்படின்னு அட்ரஸ் கேட்குறாரு. ஸ்பால்டிங்னா சார் 3rd ஆன் த ரைட் அண்ட் 4th ஆன் த லெஃப்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஷாப் இருக்குது. ரைட் சைடில் 3rd ஷாப்பும் லெஃப்ட் சைடில் 4th ஷாப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். He goes back into the shop and close the door. சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா கதவை சாத்திட்டு ஷாப்புக்குள்ளே போயிடுறான். ஹோம்ஸ். he is a clever young man, வாட்சன். வாட்சன் கிட்ட என்ன சொல்கிறாரு, இவன் வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன் அப்படின்னு. வாட்சன் அதுக்கு is he? Why did you ask about the stand? You know London very well. You wanted to see him. Holmes. Did you notice his trouser? ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் ரொம்ப கிளவரான பையன், ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட்சன் அதுக்கு ஏன் வந்து உனக்கு தெரியாத ஸ்டாண்டு, இந்த லண்டனே உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் அட்ரஸ் கேட்டீங்க, ஏன் கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், அவனோட ட்ரௌசரை பார்த்தியா, அவனோட ட்ரௌசரை நோட்டீஸ் பண்ணியா, ஸோ அப்படின்னு வாட்சன் கிட்ட கேட்குறாரு ஹோம்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா his trousers? No, but I saw you hit the ground with your stick. Holmes. My dear Watson, this is not the time for discussion. I must go and look at the road behind Saxe Coburg Square. You had to go to work. Watson. Yes, to the hospital. Holmes. Right, but I want your help tonight. Come at 10 o'clock. ஸோ வந்து வாட்சன் வந்து என்ன சொல்கிறாரு, ட்ரௌசரை நான் அதை பார்க்கல, ஆனால் நீ வந்து அந்த கிரவுண்டில் ஸ்டிக்கால் தட்டினதை தான் நான் வந்து வாட்ச் பண்ணேன் அப்படின்னு. ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, மை டியர் வாட்சன், இது வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. நான் வந்து இந்த ரோட் பேக் சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் செக் அவுட் பண்ண போகிறேன். இது என்னோடய ஒர்க் இன்றைக்கி, நீனும் வந்து உன்னோட ஒர்க்குக்கு போ அப்படின்னு சொல்ல. வாட்சன் ஆமாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், ஆமாம் நீ வந்து உன்னோட ஹெல்ப் வந்து எனக்கு இன்றைக்கி நைட்டு தேவைப்படுது, அதனால் நீ 10 o'clock வந்து வீட்டுக்கு வந்துரு, அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதோட சீன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க வர்றது சீன் 2. த ஸ்ட்ராங் ரூம் அட் எ பேங்க் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிராட்ஸ் இன் இட். ஹோம்ஸ், வாட்சன், ஜோன் அண்ட் எ போலீஸ்மேன் ஆர் ஆன் ஸ்ட்ரேஞ்ச்
hiding behind some boxes. ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராங் ரூம்னால் என்னென்னு பார்த்தோம். பேங்க்கில் வந்து சில டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்ஸு, மணிலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரூம், யாருமே போக முடியாது அந்த ஒரு ரூமு. ஸோ அங்கே ரூமில் பார்த்திங்க அப்படின்னா கிராட்ஸ் நிறைய அந்த பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, உடன் பாக்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடில் யாருக்கும் தெரியாமல் அந்த ஷெர்லாக் ஹோம்ஸு, அவரோட ஃப்ரெண்டு வாட்சன், அப்புறம் அங்கே உள்ள போலீஸ்மேன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த ஸ்காட்லாண்ட் யாரோட போலீஸ்மேன் ஜான், அவங்க எல்லாருமே அங்கே மறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹோம்ஸ், is everything ready upstairs, Mr. Jones? John, my men are waiting at the front door of the bank and near the shop. Holmes, good, now we must be quiet and wait. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹோம்ஸ் வந்து ஜோன்ஸ் கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, இது எவ்ரிதிங் எல்லாமே ரெடியாக இருக்கா? அப்ஸ்டர்ஸ்னால் மேல் மாடின்னு அர்த்தம், டவுன் ஸ்டேர் அப்படின்னது கீழ் மாடி. ஓகே, அப்ஸ்டேரில் எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஜோன் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட ஒர்க் பண்ணுற அந்த போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கோட ஃப்ரண்ட் டோரில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது இந்த ஷாப்புக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா. உடனே ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஓகே குட், நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அமைதியாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஹி புட்ஸ் அவுட் த லைட், the strong room is dark but we can see the men waiting behind the crates. Nothing happened. Watson looks at his watch. சொல்கிறார் இல்லையா, நம்ம அமைதியாக இங்கே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, லைட்டெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, ஆனால் அவங்க மட்டும் பக்கத்தில் இருக்கிறது வந்து தெரியுது. ஏன்னா அவங்க பக்கத்தில் இருக்கனால அவங்க மட்டும் தெரிஞ்சிட்ருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுற, வாட்சன் வந்து அவரோட வாட்சை பார்த்துட்டே இருக்கார். ஸோ இங்கே வாட்சன் whispering, it's 11:15. Holmes, when? Holmes, shh, don't spoil our investigation. ஸோ வாட்சன் என்ன சொல்கிறார், வாட்சன் அப்படின்றது ஹோம்ஸோட ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ விஸ்பரிங்னா முணுமுணுக்கிறது. அவர் என்ன சொல்கிறாரு, டைம் பாரு, மணி வந்து 11:15 ஆயிடுச்சு, வென், எப்போ இதெல்லாம் நடக்கும், எப்போ, வென்னா எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எப்பொழுது இதெல்லாம் முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் என்னோடய இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு. தி see a light coming through the stone floor, give way. First a hand with a gun comes out of the ground, then another hand Spalding comes out, followed by Rose. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெளிச்சம் ஒன்று வருது அந்த ஸ்டோன் ஃப்ளோரில். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃப்ளோர், அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஏதோ ஒரு டனல் மாதிரி ஒன்று இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று வருது. அந்த ஸ்டோன் வந்து என்ன ஆகுதுன்னா ரிமூவ் ஆனோன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட் ஒன்று தெரியுது, அது கையில் வந்து கன் வச்சுருக்கு. அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஹேண்ட் ஒன்று வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் வந்து ஸ்பால்டிங்கோடது, இன்னொன்று வந்து அவரோட ஃப்ரெண்ட் வந்து ரோஸ், அதாவது டங்கன் ரோஸ், ரெண்டு பேரும் கூட்டாளின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்பால்டிங் டு ரோஸ், நவ் ஹேவ் யூ காட். வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் his box and hits Spalding arm. Now the gun is on the ground. Rose quickly gets back into the tunnel. John wants to stop him but ஸோ இப்போ வந்து ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டோம், ரோஸ் கிட்டே சொல்கிறேன், நம்ம வந்துட்டோம், நம்மளோட லட்சியம் இன்றைக்கி ஓவர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு கான்வர்சேஷன்லாம் நடக்கும் இல்லையா இயல்பா. அதே போல் அவங்க பேசிட்டு வெளில வரும்போது இவங்க ரெண்டு பேரோட ஹேண்டும் வெளில வந்து தெரிஞ்சோடனே ஹோம்ஸ் அங்கேருந்து வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஸ்பால்டிங்கோட ஆமை வந்து பிடிச்சிட்டாரு. ஏன்னா அவன் கையில் தான் வந்து கன் இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அவன் கையை பிடிச்சோன்னா அந்த கன் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ வந்து நம்மளை யாரோ ஒருத்தங்க பிடிச்சிட்டாங்க, நம்மளை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னென்னா ரோஸ், அதாவது அவனோட பார்ட்னர், ஸ்பால்டிங்கோட பார்ட்னர், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த டனல் வழியாக திரும்பவும் உள்ளே ஓடுறான். ஸோ அந்த ஜோன்ஸ் இருக்கார் இல்லையா, ஸோ ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவனே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் வந்து அவன் ஓடிட்டே இருக்கான், அவரால் பிடிக்க முடியல. ஹோல்ம்ஸ், யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளே. ஸ்பால்டிங், நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட். Holmes, there are 3 men waiting for him at the other end. Spalding, you think of everything, Mr. Holmes. You are very clever. Holmes, so are you? John Clay, your red-headed league was clever. So ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, நீ இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, இங்கேருந்து நீ தப்பிக்க முடியாது ஜான் கிளே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜான் கிளே அப்படின்றது வந்து இந்த நேம் வந்து யாருக்குமே தெரியாது, அவனோட கூட்டாளிக்கு மட்டும்தான் வந்து இந்த நேம் தெரியும். ஸோ ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாரு, நோ பட் ரோஸ், அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், உனக்காக
3 பேர் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைடில், வா போகலாம் அப்படின்றாரு. ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் ரொம்ப கிளவரான ஒரு பர்சன் அப்படின்றாரு. உடனே ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, நீ கூட தான், உனக்கு மட்டும் என்ன குறைச்ச, நீ வந்து நல்லா பிளான் பண்ணி ரெட் ஹெட்டட் லீக் வந்து நீ உருவாக்குன அப்படின்னு சொல்கிறார். இந்த சீனோட செக்ஷன் 2 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ பார்க்க போகிறது சீன் 3. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி, ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் ஆர் சிட்டிங் ஆன் சேர். ஸோ வந்து சீன் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, ஷெர்லாக் வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துட்டு படிச்சுட்ருக்காரு. அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட் வாட்சன் இருக்கார் இல்லையா டாக்டர், 2 பேரும் சேரில் உட்காந்துருக்காங்க. ஹோம்ஸ், there was never any red-headed leak. The villains wanted Wilson away from the shop for some hours every day. Then Clay saw the color of Rose hair and thought of a red-headed leak. So when Wilson went to work in their office every day, they had time to make the tunnel very clever. So Holmes என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரெட் ஹெட்டட் லீக்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆஃபீஸுமே கிடையாது. இந்த வில்லனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வில்சனை அவர் கடையை விட்டு வெளியில் அனுப்பணுன்றதுக்காக, கொஞ்சம் நேரம் அனுப்பணுன்றதுக்காக இது போல் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஜான் கிளே அப்படின்றவ அவனோட ஃப்ரெண்ட் டங்கன் ரோஸோட நேம், அவனோட ஹேர் கலர் இருக்கு இல்லையா ரெட்டு, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்றத ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வில்சன் வந்து கடையை விட்டு வெளில போகும்போது தான் அப்போ அவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா, ஒர்க் பண்ண முடியும், அந்த டனலை நோண்ட முடியும், அதாவது கீழே பாதாள ஒரு வழியை உருவாக்க முடியுன்றதுக்காக அவரை எப்படியாவது வெளியில் அனுப்பணும்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணியிருக்கிறத ஹோம்ஸ் வந்து சொல்கிறார். வாட்சன், ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே the notorious thief? When did you first know that? Holmes, I suspected when Spaulding was happy to work for off wages. Why? I thought Spaulding often went down to the cellar. What's he doing down there? I thought. Tunnels? Is Spaulding making a tunnel? I thought. To another building. Watson, you saw me hitting the ground with my stick outside the shop. Watson, yes, now I understand. You wanted to know if the cellar was in front of the shop. ஸோ இப்போ வாட்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ ஜான் கிளே அப்படின்றது அந்த ஸ்பால்டிங் தானா, அந்த நொட்டாரியஸ் தீஃப் தானா, அதாவது கெட்ட பேர் வாங்கியிருக்க அந்த நேமில் உள்ளவன் தானா இது. அப்போ வந்து இவன் ஒரு திருடன், இவன் அதனால தான் வந்து பாதி சம்பளத்துக்கு வந்து இவன் வந்து இங்கே வேலை பார்த்துருக்கான். ஜான் கிளே அப்படின்றது ஒரு ஃபேமஸான திருடன், அது வந்து அந்த நேமில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் நேமை வந்து மாற்றிருக்கான் ஸ்பால்டிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு அவன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, எப்படி வந்து அவன் பாதி சம்பளத்துக்கு அங்கே ஒர்க் பண்ணியிருப்பான் அப்படின்னு. தென் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கதவை தட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து எதுக்கு அந்த செல்லரை தட்டினேன் அப்படின்னா, அந்த பேஸ்மெண்ட்டை நான் தட்டினேன் அப்படின்னா, எதுவும் அடியில் எதுவும் சுரங்கப்பாதை டனல் எதுவும் தோன்றானா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. அதனால தான் எதுவும் உள்ளே எதுவும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தட்டி பார்த்தேன். ஆனால் அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் வந்து ட்ரௌசரில் கரையோடு வந்து நின்றுட்டு இருந்தான். சரி, எதுக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அதில் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் தட்டினேன் அப்படின்றது. உடனே வாட்சன் என்ன சொல்கிறேன், இப்போ தான் வந்து எனக்கு ரியலிஸ்டிக் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஃப்ரண்ட் ஷாப்புக்கு முன்னாடி எதுவும் இருக்குதா அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க விரும்பியிருக்க. ஸோ ஹோம்ஸ், எஸ் ஐ டிட், அண்ட் it wasn't. The seller was behind the shop. Then I saw the man Spaulding. I recognized him immediately. Did you see his trouser? They were dirty. Watson, why? Because making a tunnel is dirty work. ஸோ வாட்சன் கேட்டதுக்கு ஹோம்ஸ், ஆமாம் அதுக்காக தான் நான் செஞ்சேன். ஆனால் அந்த செல்லர் வந்து ஷாப்புக்கு பேக் சைடில் இருக்குது, அவன் பின்பக்கமாக தோண்டியிருக்கான். நீ வந்து இந்த ஸ்பால்டிங்கோட ட்ரௌசரை பார்த்தியா, அவனோட ஒர்க் வந்து டனலில் இருந்துச்சு, அதாவது அவன் மண்ணெல்லாம் தோன்றதுனால தான், மண்ணை நல்லா பண்ணுறதுனால தான் அவன் ட்ரௌசர் வந்து ஒரே மண் கரையாக இருந்துச்சு. நீ அதை நோட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. வாட்சன், வெரி கிளவர் ஹோம்ஸ். தென் I went into the next street at the back of the shop, and what did I see? The bank. நெக்ஸ்ட்டு வாட்சன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லும்போது ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவன்கிட்ட பேசிவிட்டு நான் அந்த கடைக்கு பேக் சைடில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போனேன். அங்கே நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா, அந்த பேக் சைடில் இருக்கிறது வந்து ஒரு பேங்க், நான் அதை தான் வந்து பார்த்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ரியலிஸ்டிக் ஆச்சு ஹோம்ஸ் சொல்கிறாரு. வாட்சன், த பேங்க்? எஸ், அஃப்கோர்ஸ். ஹோம்ஸ், why is that young man making a tunnel? I thought. To get into the bank's strong room, of course. Watson, but why tonight? How did you know?
ஸோ வாட்சன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அங்கே வந்து ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஏன் வந்து அந்த யங்மேன் வந்து டனல் நோண்டினா, எதுக்கு வந்து அந்த பாதாள வழியை வந்து உருவாக்கினா அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு போகிறதுக்காக தான் வந்து அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். உடனே வாட்சன் என்ன சொன்னார், ஏன் வந்து இன்றைக்கி நைட்டு தான் வந்து வருவான் அப்படின்றத எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் ரிப்ளை பண்ணுறாரு, பிகாஸ் they closed the office of the red-headed league. The tunnel must be ready, I thought. And Saturday is a good day. The bank does not open on Sunday. It would have given the thieves enough time to get away. Watson, laughing. But they didn't get away. Holmes, you are very clever. Holmes, in a serious tone, தட்ஸ் வெரி ட்ரூ வாட்சன். ஸோ ஹோம்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இந்த ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி தான் க்ளோஸ் பண்ணாங்க. அப்போ வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னையோட ஒர்க் முடிஞ்சிருக்கும், அந்த டனலில் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த நாள்லேருந்து அவர் வந்து ஷாப்புக்கு வந்துடுவார் இல்லையா. ஸோ அதனால் நான் அப்படி திங்க் பண்ணேன். அண்ட் சாட்டர்டே அப்படின்றது நல்ல நாளாக இருக்கும், ஏன்னா சண்டே பேங்க் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ லீவ் அப்படின்றதுனால அவங்க சாட்டர்டே நைட்டு வந்து கொள்ளையடிச்சிட்டு சண்டே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட்சன் என்ன சொல்கிறார், சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணாலும் நீ வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்கள பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அதுக்கு ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேன். ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. ஏன்னா நமக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று நம்ம நாலேஜை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒரிஜினல் மூவிலாம் வந்து கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.